முதல் தேர்தலிலே முதலமைச்சர் ஆகலாம் என்ற ஒரு கனவோட நடிகர் விஜய் அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில் தமிழக வெற்றி கழகம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? ஒரு உயர்ந்த எண்ணம்ங்கிறது தப்பு இல்லைல்ல. அது ஒரு எந்த வேலையை செய்தாலும் அதில் உச்சத்தை தொடணும், அதில் சாதனை படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவசியமானது தான். அந்த மாதிரியான எண்ணம் தான் கடுமையாக உழைப்புக்கு வழிவகுக்கும், கடுமையான உழைப்புக்கு வழிவகுக்கும். அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு நான் யூகத்தில் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் அரசியலில் எந்த எக்ஸ்ட்ரீமும் நிகழலாம். ரொம்ப மோசமான தோல்வியும் சந்திக்க நேரலாம், ரொம்ப எதிர்பாராத வெற்றிகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த மாதிரி தேர்தல் அரசியலில் நம்ம ஒரு அன்சர்டனிட்டி தான் எதுவுமே. இப்படி இந்த ஒரு பிஸ்னஸ்னால் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், இப்படி மார்க்கெட்டிங் பண்ணால் இந்த மாதிரி ஒரு லாபம் கிடைக்கும் அல்லது இல்லை நட்டம் கிடைக்கும், நீங்கள் முன்கூட்டியே கால்குலேட் பண்ண முடியும். அரசியலை பொறுத்தவரையிலும் ஒரு அன்சர்டன் தான். எதையும் முன்கூட்டி தீர்மானித்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அரசியலில் எல்லா தளங்களை சார்ந்தவர்களும் ஈடுபாடு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க, அதை கவனிக்கிறவங்களாக இருப்பாங்க, அதில் பங்கேற்கிறவங்களாக இருப்பாங்க, அதில் போட்டியிடக்கூடியவர்களாக இருப்பாங்க, அதுக்கு பின்னால் இருந்து திட்டமிட்டு தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. எல்லாருக்குமே அரசியலில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது. இப்போ நான் பிஸ்னஸில் எனக்கு இன்வால்மெண்ட் கிடையாது, ஆனால் பிஸ்னஸ் மேனுக்கு அரசியலில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். எனக்கு இப்போ சினிமாவில் இன்வால்மெண்ட் கிடையாது, ஆனால் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அரசியலில் இன்வால்மெண்ட் இருக்கும். அது ஏன்னா அரசியல் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு தளமாக இருக்குது. அப்போ அதில் ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கும், அதாவது போட்டி இருக்கும், அதுக்குள்ளே நிறைய சூழ்ச்சி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலையில் அதை ரொம்ப 24 மணி நேரமும் விழிப்பாக இருந்தால் மட்டும்தான் அரசியலை நாம் வெற்றிகரமாக முன்னோக்கி நகர்த்த முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு நொடி நாம் கவனக்குறைவாக இருந்தால் கூட அரசியலில் நம்ம எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரும். விஜய் வரார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எம்ஜிஆர் மாதிரி அல்லது என்.டி. ராமாராவ் மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் ஒரு வெற்றியை அடைய முடியுமா அப்படின்னா அது நிச்சயமாக முடியாதுன்னு தான் என்னால் சொல்ல முடியும். அது அன்னைக்கு இருந்த சூழல் வேற. அவங்க எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், அன்னைக்கு மக்கள்கிட்ட இருந்த விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப முக்கியமானது, அரசியல் விழிப்புணர்வு. அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் 70களில் கட்சியை தொடங்குறாரு. இன்னும் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னால். அப்போ இன்னைக்கு இருக்கிற அரசியல் விழிப்புணர்வு இந்த பொதுமக்கள் மத்தியில் இருந்துதான்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அதனால் சினிமா அப்படிங்கிறது ஒரு பெரிய மூலதனமாக எம்ஜிஆருக்கும் அவருக்கு என்.டி. ராமாராவுக்கும் பயன்பட்டது. ரொம்ப இலகுவாக அவங்களால எம்ஜிஆரை விடவும் வேகமாக ஆட்சிக்கு வந்தார். கட்சி ஆரம்பித்த உடனே வந்துட்டார். எம்ஜிஆர் கூட 72ல் ஆரம்பித்து 77ல் தான் ஆட்சி வந்தார். என்டிஆர் உடனே வந்துட்டார் நினைக்கிறேன். ஆமாம். அந்த மாதிரி சூழல் இப்போ இல்லை. அதுக்கு எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா தனியாக ஒரு கட்சி தொடங்கி வரல. ஒரு ஏற்கனவே ஒரு செல்வாக்கு பெற்ற கட்சி அதிமுக, அதில் அவங்க அப்படியே அடுத்த தலைவராக தொடர்ந்தாங்க. அதனால் அது ஜெயலலிதாவை அந்த இதில் வச்சு நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. எம்ஜிஆருக்கு அடுத்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் கட்சி தொடங்கினது சிவாஜி தொடங்கினார் அவருக்கு சமகாலத்தில். இப்போ பாக்கியராஜ் தொடங்கினார், டி ராஜேந்தர் தொடங்கினார், சரத்குமார் தொடங்கினார், விஜயகாந்த் தொடங்கினார். இப்போ இயக்குநர்களாக இருக்கக்கூடிய பலரும் கட்சி தொடங்கியிருக்கிறாங்க, சீமான் உட்பட கட்சி தொடங்கியிருக்காங்க. இப்போ திரைத்துறையை சார்ந்தவர்கள் எம்ஜிஆர் மாதிரி விஜயகாந்த் அவர்களால் கூட வெற்றி பெற முடியல. அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தார் அப்படிங்கிறது ஒரு சாதனை தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் முதல்வராக வரணுங்கிறது தானே அவருடைய கனவு. அதை அவரால் சாதிக்க முடியல. எங்களோட சேர்ந்து மக்கள் நல கூட்டணியில் வந்தார். நாங்கள் கூட அவரை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தோம். இன்றைக்கு வெறும் சினிமா அப்படிங்கிறது மட்டுமே அரசியல் வெற்றிக்கு, ஆட்சி அதிகாரத்துக்கு போதாது. ரெண்டாவது எம்ஜிஆரோட வந்தவங்களில் பல பேர் ஏற்கனவே திமுகவில் பணியாற்றி
நல்ல அனுபவம் உள்ளவர்கள் இருந்தாங்க. அவருக்கு வந்து தளபதிகளாக வாய்த்தவர்கள் எல்லாருமே ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர்கள். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு சிவாஜிக்கும் அமையல, விஜயகாந்துக்கும் அமையல. கேப்டன் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் கூட அவருடைய தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய தளபதிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுடைய புரிதல், அவங்களுடைய ஆற்றல், அவங்களுடைய வேகம், தலைமைக்கு ஈடு கொடுத்து செயல்படணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெறும் தனிநபராக ஒரு தலைமை எவ்வளவு ஆற்றல் பெற்ற நபராக இருந்தாலும் அது முடியாது, சாதிக்க முடியாது. விஜய்ங்கிற தனிநபருக்கு வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது, அது மட்டுமே போதாது. விஜயோட இருந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு டீம் தேவைப்படுது. அந்த டீம் வந்து ஏற்கனவே அரசியல் அனுபவம் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னா அவங்க டக்கு டக்குன்னு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண முடியும், மக்களை வந்து அரசியல்படுத்த முடியும். அதெல்லாம் இப்போ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு அவருக்கு அது மாதிரி அமையும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு ஒப்பீடுக்காக சொல்கிறேன். எம்ஜிஆர் அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு பார்ட்டி அவரால் சீக்கிரம் உருவாக்க முடிஞ்சுது. அவர் கூட இருந்தவங்க எல்லாமே திமுகவில் நிறையா அனுபவம் பெற்ற சக்திகளாக இருந்தவங்கலாம் கூட இருந்தாங்க.